வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி போளூர் தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகள் சேத்துப்பட்டு வட்டம், போளூர் வட்டம், போளூர் பேரூராட்சி, சேத்துப்பட்டு பேரூராட்சி, களம்பூர் பேரூராட்சி ஆகிய பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவைகளாகும். இங்கு நடந்து முடிந்த தேர்தல்களில் 5 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 4 முறை காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு முறை பாமக தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் இந்த கட்சிகள் தங்களுடைய வெற்றியை இங்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் 97,732 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 48.65% வாக்குகளை பெற்று வென்றுள்ளார். இவரை தொடர்ந்து தோல்வியடைந்தவர் திமுகவை சார்ந்த KV சேகரன் 88,007 ஓட்டுகளை வாங்கியுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த லாவண்யா 10,197 வாக்குகளை வாங்கியுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த கலாவதி 1,580 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயேட்சை வேட்பாளராக தட்சிணாமூர்த்தி என்பவர் 1,188 வாக்குகளை பெற்றுள்ளார். இங்கு நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,144. KV சேகரன் அவர்களை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கிட்டத்தட்ட 9,725 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த போளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 30% வன்னியர்களும், ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 25% இங்கு முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். போளூர் இது ஒரு பொது தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,36,936. அதில் ஆண்கள் 1,17,377, பெண்கள் 1,19,559. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,868. அதில் நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,144. தற்பொழுது நம் 2026 தேர்தல் கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ள கட்சி திமுக 31% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக அதிமுக 30% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே 1% மட்டுமே வாக்கு வித்தியாசம் உள்ளது. இந்த தொகுதி கண்டிப்பாக இழுபறியாக இருக்கும். மக்களின் கருத்து கணிப்பு அடிப்படையில் தெளிவாக தெரிகிறது. தமிழக வெற்றிக் கழகம் 26% ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 9% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு மக்கள் 5% ஆதரவை கொடுத்துள்ளனர். மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.